Hi guys, this video only education purpose only. I am not SEBI registered. Only education purpose only. இது வந்து வீடியோ பார்த்துட்டு நான் உங்களை ட்ரேடு எடுக்க சொல்லலை. இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஜுகேஷன் தான் பண்ணுறேன். நீங்கள் எஜுகேஷன் மட்டும் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், வாங்க கேண்டில் ஸ்டிக்குனா என்னன்னு பார்த்துடலாம். க்ரீன் கேண்டில்னா என்ன, ரெட் கேண்டில்னா என்ன, க்ரீன் கேண்டில் ஓப்பன் வந்து எங்கே இருக்கும், ரெட் கேண்டில் ஓப்பன் எங்கே இருக்கும், அதோட க்ளோஸ், க்ரீன் கேண்டில் க்ளோஸ் எங்கே இருக்கும், ரெட் கேண்டில் க்ளோஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. இதை வச்சு நம்ம வந்து சாட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது பண்ணுவோம். இப்போ 5 மினிட்ஸில் இருக்குது. நான் அதை வந்து 1 டே கேண்டிலாக மாற்றிடுறேன். 5 மினிட்ஸில் இருக்குது. அதை நான் 1 டே கேண்டிலாக மாற்றிக்கிறேன். 1 டே கேண்டிலாக மாற்றிட்ட பிறகு நான் ஏற்கனவே 1 டே கேண்டிலாக மாற்றிட்ட பிறகு அதுக்கு நான் ஒரு 4 கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 4 கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கோடு வந்து அதனுடைய ஓப்பன் வந்து க்ரீன் கோட் ஆகும், அதோடய க்ளோசிங் கோடு வந்து ரெட் கோட் ஆகும், அதோடய ஐ வந்து பிங்க் கலர் கோட் ஆகும், அதோடய லோ வந்து ஆரஞ்சு கோடாகவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எந்த டேட்டோட கேண்டில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கேண்டில். இப்போ பாருங்கள், இந்த 17ஆம் தேதி கேண்டில் எப்படி அதோடைய ஐ, லோ, க்ளோஸ் எப்படி அடுத்தடுத்த 4 கேண்டிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு 5 மினிட்ஸில் நம்ம மாற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் 5 மினிட்ஸில் மாற்றிட்டேன். நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் மாற்றிட்டேன். பாருங்கள், ஃபைவ் மினிட்ஸில் மாற்றிட்டேன். இந்த 5 மினிட்ஸில் மாற்றிட்ட பிறகு இந்த 17ஆம் தேதி பாருங்கள், இவன் அந்த ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். அப்போது ஓப்பனுக்கு கீழே ஒருத்தவன் வரானா நம்மளுடைய லாஜிக் வந்து 3 லாஜிக் வச்சிரும். ஒரு சைக்ரேட் ப்ரைஸான கீழே இறங்கும்போது ஒரு சைக்ரேட் ப்ரைஸானது மேலே போகும் அப்படின்னு சொல்லிடும். அப்போது இந்த டேட்டில் 17ஆம் தேதி டேட்டில் ஒரு புட்டோட சைக்ரேட் ப்ரைஸு அதோடைய ஓப்பன்லேருந்து கீழே வரும்பொழுது அப்போது இப்போ யார் வந்து மேலே போவாங்க, நம்மளோட லாஜிக் படி கால் சைடு மேலே போவாங்க. அப்போ அந்த டேட்டில் நீங்கள் கால் சைடு பார்த்தீங்கன்னா கால் சைடோட ப்ரீமியம் வந்து மேலே போகும். அதுதான் நம்மளுடைய லாஜிக்கே இங்கே சொல்ல வருது. நீங்கள் பாருங்கள், இதை அப்படியே பாருங்கள். 17ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், இவன் அவனுடைய 17ஆம் தேதி 19ஆம் தேதி பாருங்கள், இவன் அந்த லோவை உடைக்கிறான். அப்போ இவன் அந்த லோவை உடைக்கும் போதும் கால் வந்து மேலே தான் இருக்கும். ஸ்டில் நவ் இங்கே பாருங்கள், 21ஆம் தேதி வரைக்குமே அவன் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கான். அவனுடைய 17ஆம் தேதி லோவுக்கு கீழே தான் இருக்கான். அப்போ அது வரைக்குமே மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்சைடில் தான் இருந்திருக்கு. இந்த டேட் வரைக்குமே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடில் தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு மார்க்கெட்டு டவுன் சைடான மூவ் ஆனது எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஆகிருக்கு. நீங்கள் ஆப்ஷன் சைனும் பக்கத்தில், ஸ்பாட்டும் பக்கத்தில், நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் எந்த இடத்துல முடியுதோ அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் எந்த இடத்துல முடியுதோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு அந்த சைக்ரேட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிட்டனாலே உங்களுடைய மெத்தடு ஃபாலோ பண்ணுற மெத்தடு எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் லாஜிக், இந்த 3 லாஜிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துரும். அதோட மார்க்கெட்டு பாருங்கள், என்றைக்கு வந்து மூவ் ஆகிருக்கு பாருங்கள், டவுன் சைடு என்றைக்கு மூவ் ஆகிருக்கு பாருங்கள், 22ஆம் தேதி அன்றைக்கி பாருங்கள். அவனுடைய 17ஆம் தேதி லோவுக்கு மேலே வந்து அவன் மூவ் ஆகியிருக்கான். அவன் லோவுக்கு மேலே மூவ் ஆகிட்டு அங்கே பாருங்கள், 17ஆம் தேதியோடைய ஐக்கு இவன் எண்ணெய்க்கு ரியாக்ட் பண்ணுறான் பாருங்கள். 22ஆம் தேதி ரியாக்ட் பண்ணுறான் பாருங்கள். அவனுடைய ஐயிலிருந்து டச் பண்ணிவிட்டு கீழே வரான் பாருங்கள். திருப்பியும் டச் பண்ணிவிட்டு கீழே வந்தது 17ஆம் தேதியோடைய லோ பாயிண்ட்டுக்கு அவன் 23ஆம் தேதி வந்து அப்போ 23ஆம் தேதி வந்து அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறான். யாராவது நம்ம பார்த்தோமா பாருங்கள், அவனுடைய லோவுக்கு 17ஆம் தேதி லோவுக்கு அப்போது 23ஆம் தேதி வந்து ரியாக்ட் பண்ணுறான். அப்போது நம்மளுடைய என்ட்ரி எப்பவுமே எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லோ பாயிண்டில் தான் என்ட்ரி இருக்கணும். நம்மளுக்கு என்ட்ரி எப்பவுமே லோ பாயிண்டில் தான் என்ட்ரி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த லோ பாயிண்டில் நம்ம என்ட்ரி போட்டுருதுன்னா 58 என்ட்ரி போட்டுதுன்னா நம்மளுக்கு பாருங்கள்,
எவ்வளோ பாயிண்ட்? 230 பாயிண்ட். நம்ம 23ஆம் தேதி லோ பாயிண்டில் என்ட்ரி போட்டுருந்தோன்னா 230 பாயிண்ட். அசால்ட்டாக 200 பாயிண்ட் அடிச்சிருக்கலாங்க. 200 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பார்க்க வேண்டிய மார்க்கெட், நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி பிடிக்குன்னா, உங்களுக்கு நாலேஜ் வரணும், உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் எடுத்த உடனே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு ஒன் டே கேண்டில் எடுத்துக்கங்க. அந்த ஒன் டே கேண்டில் பிஃபோர் டேயோட ஒன் டே கேண்டில் எடுத்துக்கங்க. அந்த ஒன் டே கேண்டில் எடுத்துகிட்டு அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மண்டே பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் என்ன இருக்கும்? ஃப்ரைடே. அப்போ ஃப்ரைடே கேண்டில் எடுத்துகிட்டு அதோடைய ஓப்பன் என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்ன, ஐ என்ன, அதேமாதிரி கால் சைக்கிள் ப்ரைஸுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, புட்டு சைக்கிள் ப்ரைஸுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒன் டே கேண்டில் மார்க் பண்ணதை மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் அது 5 மினிட்ஸில் மாற்றிக்கிங்க. அந்த 5 மினிட்ஸில் மாற்றிக்கிட்டு அது என்னென்னலாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வரும். இப்போது நம்ம ரெட் கேண்டிலில் பார்த்துட்டோம். இதை ரெட் கேண்டிலில் பார்த்துட்டோம். இதுவே ஒரு க்ரீன் கேண்டிலில் பார்ப்போம். இது ஒரு க்ரீன் கேண்டிலில் பார்க்கும்போது இவனுடைய ஓப்பன் எங்கே இருக்கும் பாருங்கள். இவனுடைய ஓப்பன் வந்து க்ரீன் கேண்டிலில் ஓப்பன் வந்து ஒரு எல்லோவாகவும் நான் ஒரே சைக்கிள் ப்ரைஸில் உங்களுக்கு காமிக்கிறதுனால நான் வந்து வெவ்வேறு கலரில் சரி இதே காலுக்கு போயிடும், வேணாம் உங்களுக்கு குழப்பம், இதே கால் சைடு போயிடும். வாங்க இப்போ காலுக்கு நம்ம மாற்றிட்டோம். காலுக்கு மாற்றிட்ட பிறகு அதேமாரி நம்ம ஓப்பன் என்ன, லோ என்ன, ஹை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிடுவோம். அதே டேட்டில் 17ஆம் தேதியில் அதே டேட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணிவிடுவோம். அப்போ 17ஆம் தேதியில் அதே டேட்டில் நம்ம மார்க் பண்ணும்போது இந்த வாரம்பா சாரி காய்ஸ். இப்போ அதேமாரி நம்ம கால் சைடுக்கும் நம்ம மார்க் பண்ணிடலாம். கால் சைடுக்கு மார்க் பண்ணிடும்போது நம்ம வந்து டே கேண்டிலில் வச்சு மார்க் பண்ணிடுறோம். டே கேண்டிலில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டே கேண்டிலில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை 5 மினிட்ஸ் கேண்டிலில் மாற்றிடலாம். 5 மினிட்ஸ் கேண்டிலில் அதை மாற்றும்போது நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம 17ஆம் தேதி மார்க் பண்ணிட்டோம். அதனுடைய ஓப்பன் வந்து 407 ஆகவும் அதோடைய லோ வந்து 396 ஆகவும் அதோட ஹை வந்து 624 ஆகவும் அதோட க்ளோஸ் வந்து 569 ஆகவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அப்படி மார்க் பண்ணிட்டோம். அதோடைய ஓப்பன் வந்து 404 ஆகவும் அதோடைய க்ளோஸ் வந்து 573 ஆகும், அதோட ஐ வந்து 618 ஆகும், அதோட லோ வந்து 392 ஆகவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அப்படி மார்க் பண்ணிட்ட பிறகு 17ஆம் தேதியோடைய ஹை லோ ஓப்பன் க்ளோஸுக்கு அப்படியே பாருங்கள். 19ஆம் தேதி அவனோட ஓப்பன் ஏரியாவில் எப்படி சப்போர்ட் ஆகி ரியாக்ட் பண்ணுறான் பாருங்கள். அதேமாரி 21ஆம் தேதி பாருங்கள், அவனுடைய லோவுக்கு எப்படி வந்து அவன் சப்போர்ட் பண்ணுறானா இல்லை எப்படி வந்து அதிலேருந்து உடச்சி கீழே வரானா எப்படின்னு பாருங்கள். 21ஆம் தேதி பாருங்கள். 21ஆம் தேதி இந்த மார்க்கெட்டானது மேலே போயிருக்கான். எதில் இருந்து 392லேருந்து மேலே போயிருக்கான். அதுக்கு அடுத்து பாருங்கள், அவனுடைய ஓப்பனை உடைச்சிட்டு இருக்கான். 17ஆம் தேதி ஓப்பனை வந்து உடைச்சி அவன் 22ஆம் தேதி கீழே வரான் மார்க்கெட். 22ஆம் தேதி கீழே வரும்போது மார்க்கெட்டு அப்போது தான் மார்க்கெட்டானது புட்டு சைடு வந்து மூமெண்ட் ஆகிருக்கு. இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம புட்டு சைடு 22ஆம் தேதி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 22ஆம் தேதி அவன் வந்து மார்க்கெட்டு கீழே கால் சைடு வந்து கீழே இறங்குறானா இவன் பாருங்கள். 22ஆம் தேதி புட்டு சைடு வந்து மேலே போகிறான் பாருங்கள். புட்டு சைடு மேலே போகிறானா அப்படியே மேலே போனவன் ஸ்டில் டேட். இன்றைக்கி என்ன டேட்டு?
இது வரைக்குமே மார்க்கெட்டு புட்டு சைடு தான் இருக்குது. அப்போது நம்ம இதுலேயே ஒரு லாஜிக்கும் தெரியுது, ஒரு மெத்தடும் தெரியுது, இதுலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஒரே மெத்தடு, சிம்பிள் மெத்தட். 3 லாஜிக் தெரிஞ்சுக்கிங்க. 3 லாஜிக். கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இறங்குச்சுன்னா புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போகும், ஒரு லாஜிக். புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே ஏறிச்சுன்னா காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இறங்கும், 2வது லாஜிக். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே கீழே இறங்கிச்சுன்னா அது 3வது லாஜிக். இந்த 3 லாஜிக் தாங்க, 3 லாஜிக் தாங்க. கால் ப்ரைஸ் கீழே இறங்கிச்சுன்னா புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போகும், புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இறங்கிச்சுன்னா காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போகும். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே கீழே இறங்கிச்சுன்னா அது சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய டைம் ஒர்க் ஆகுங்க. இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சு, மெத்தடு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு என்னென்னா, நம்ம இந்த கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் ஐ லோ இதை வச்சு நம்ம வந்து எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா, எஸ்டர்டே வேல்யூன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுறோம். இதை மார்னிங் என்றைக்கு டேட்டு நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அது மறுநாள் வந்து ரன் பண்ணுற மார்னிங் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று உருவாகும். அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் உருவாச்சுன்னா அந்த 5 மினிட் கேண்டில்ஸில் உருவான பிறகு நம்ம மெத்தடை இன்க்ளூட் பண்ணுறோம். மெத்தடை இன்க்ளூட் பண்ண எப்படின்னா, அந்த 5 மினிட் கேண்டில் ரன் ஆகி முடிச்சிட்ட பிறகு அதோடைய ஹை என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்னன்னு மார்க் பண்ணிடும். கிரீன் கேண்டிலுக்கு எங்கே இருக்கும், ரெட் கேண்டிலுக்கு எப்படி இருக்குன்னு மார்க் பண்ணிடும். இப்போது இந்த இடத்துல நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரன் பார்க்குறோமோ அதில் காலையும் ஓப்பன் பண்ணிக்கிறோம், புட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்க்குறோம், சார்ட் வியூ பார்க்கும்போது இப்போது புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இறங்குச்சுன்னா அப்போ உங்களுக்கு லாஜிக் படி காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் மேலே ஆகும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் இருக்கணும். அந்த கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸு நேற்றோட வேல்யூக்குள்ளே இருக்கிறானா இல்லைனா நேற்றோட வேல்யூக்கு மேலே இருக்கிறானான்னு பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தோன்னா, இவன் புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இறங்கும்பொழுது இவன் காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே ஏறானா நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா நீங்கள் லாக் ஆகிடுங்க. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, நீங்கள் புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இறங்கும்போது காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே ஏறிச்சுன்னா நீங்கள் புட்டோடைய டே கேண்டிலோடைய 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோவை அவன் உடைக்கணும். அவன் எப்போ அதை உடைக்கிறானோ நீங்கள் அப்போ தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி ஆகினீங்கன்னா நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. அப்படி அவன் புட்டோட 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ உடைக்கலை அப்படின்னும் போது நீங்கள் கால் சைடிலே ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கால் சைடிலே மொமெண்டம் இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது, நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஆப்போசிட் ஒருத்தவன் வீக் ஆனால் தான் இவன் வந்து முன்ன போவான். ஆப்போசிட் வீக் ஆகாமல் இவன் கூட நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. அப்போது நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ உடைக்கிறானா அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தான் என்ட்ரி ஆகணும். அந்த என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இவன் அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உள்ளே வராத வரைக்கும் இவனை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். அப்படி அவன் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அவன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா இவனை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு 100% ரிசல்ட் கொடுக்குங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், 100% ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் என்னென்னா, நீங்கள் சார்ட் வியூவை பார்க்கணும். சார்ட் வியூவை பார்த்துட்டு ஓப்பன் என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்ன, ஹை என்னன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு எதுக்காக என்ட்ரி எடுத்தேன், எதுக்காக என்ட்ரி எக்ஸிட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா வேல்யூவும் நோட் பண்ணணும். நீங்கள் பார்க்குற வியூவே உங்களுக்கு மாறும். இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வியூ உங்களுக்கு தெரிஞ்சனால நீங்கள் பார்க்குற சார்ட்டோட வியூவே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டு ரன் ஆகும்போது அது எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு அப்படி உங்களுக்கு வியூ தெரியும். இப்போது அடுத்த கேண்டில் எப்படி உருவாக்க போகுதுன்னு உங்களால் சொல்ல முடியும். அடுத்த கேண்டில் எப்படி உருவாக்கும் போதுன்னு சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், அன்றைக்கி மார்க்கெட் ரன் ஆச்சுங்களே அந்த கேண்டில் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள். இதனுடைய ஃபஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் எங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது. அப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தோன்னே நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள். 5 மினிட்ஸ் கேண்டிலோடனே பார்த்துட்டு அடுத்த கேண்டில் எங்கே வந்து அவனுடைய ஓப்பன் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அவனுடைய ஓப்பன் வந்து எங்கே இருக்குன்னா ஓப்பனுக்கு நியர்பையாகவே இருக்குது.
அப்போ ஓப்பனுக்கு நியர் பைராகவே இருக்குது. அப்போ அவன் அந்த ஓப்பனை விட்டு அடுத்து எங்கே போவான்? ஓப்பனை விட்டு அவன் லோக்கு தான் போவான். அப்போ அவன் லோவுக்கு போகிறான்னா அந்த அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் அவன் லோ உடைக்கிறானா பாருங்கள், உடைக்கவே இல்லை பாருங்கள். அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் லோவை விக்கி வச்சுட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டான். அவன் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் லோ வந்து 147. ஆனால் அந்த செகண்ட் கேண்டிலோட லோ பாருங்கள் 144. 2 பாயிண்ட் தாங்க என்ட்ரி டவுன் ஆகிருக்கான். அப்போ அந்த 2 பாயிண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சு நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டுருந்தீங்கன்னா பாருங்கள், நான் சொன்ன மாரி தான் பாருங்கள். ஒவ்வொரு இந்த க்ரீன் கேண்டில் க்ளோசிங் பாடிக்கு மேலே ஒரு ஓப்பன் வச்சாலே அவன் வந்து க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன பாருங்கள். இது பாருங்கள், 1ஆவது கேண்டில், 2ஆவது கேண்டில், 3ஆவது கேண்டில், 4ஆவது கேண்டில், 5 கேண்டில், 6 கேண்டில், 8ஆவது கேண்டில் பாருங்கள். 8ஆவது கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் வச்சுருக்கான். இப்போ 8ஆவது கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் வச்சுருக்கும்போது அவனுடைய க்ரீன் கேண்டிலுக்கு ஓப்பன் எங்கே இருக்கும்? பாட்டமில் இருக்கும் சொன்னேன்னா, இங்கே பாட்டமில் இருக்குது. அதோட க்ளோஸ் வந்து டாப்பில் இருக்குன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் இந்த 8ஆவது கேண்டில், இந்த 9ஆவது கேண்டில் வந்து ரெட் கேண்டிலாக இருக்குது. இந்த ரெட் கேண்டில் 9ஆவது கேண்டில் ரெட் கேண்டிலாக இருக்கும்போது அவனுடைய அப்போ நம்ம ரெட் கேண்டில்னாலே அவனுடைய ஓப்பன் என்ன இருக்கும்? டாப்பில் தான் இருக்கும். அப்போது இது 2ஆவது கேண்டில் வந்து ரெட் கேண்டிலாக உருவாக்கிடுச்சுன்னா அப்போ அவனுடைய மெத்தட் என்ன பண்ணால் அந்த இடத்த ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. அப்போ செல்லர் என்ட்ரி ஆகிறாங்க. உங்களுக்கு இந்த இடத்த புரிஞ்சுதுவீங்க. அவனுடைய இங்கே இந்த 8ஆவது கேண்டிலும் உங்களுக்கு வந்து க்ரீன் கேண்டிலாக வரணும் காரணமாக இருந்தால் இவன் வந்து அந்த 8ஆவது கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே அவன் வந்து பாடியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கானா? இல்லை. அப்போது அதனால தான் அந்த 9ஆவது கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள் அடுத்த கேண்டில் பாருங்கள். அடுத்த கேண்டில் பார்க்கும்போது இவனுடைய க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகியிருக்கான். ஆனால் அவனுடைய ரெட் கேண்டிலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகியிருக்கான். ஆனால் அவனுக்கு க்ளோசிங் பாடி பாருங்கள் அவனுடைய ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அப்போ இது ஒரு பிஃபோர் கேண்டிலோட க்ளோஸ்க்கு பாடிக்கு மேலே வச்சானே அது என்ன கேண்டில்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். அது க்ரீன் கேண்டிலா ரெட் கேண்டிலான்னு புரிஞ்சிக்கலாம். அடுத்த கேண்டில் பாருங்கள், அவனோட க்ளோஸுக்கு மேலே அவன் ஓப்பனை வச்சதுனால அடுத்த கேண்டில் வந்து பாருங்கள் க்ரீன் கேண்டிலாக இருக்குது. இதுதாங்க இந்த ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இதை பார்க்குற விதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு சார்ட்டோட வியூ வந்து தெளிவாக தெரியும். இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணுன்றது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரியல, இது உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பினும் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரே ஒரு மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும். என்ன மெத்தடுனா, லாஜிக்னா என்ன? 3 லாஜிக் இருக்குது. அதில் லாஜிக்கில் இன்க்ளூட் பண்ணுறது மெத்தட். இந்த 3 மெத்தடை இன்க்ளூட் பண்ணுங்கள். இதுவும் கூட இப்போ அடிஷ்னலாக ஒரு க்ரீன் கேண்டில் என்ன, ரெட் கேண்டில் என்ன, அதோட ஓப்பன் எங்கே, க்ளோஸ் எங்கே, ஐ எங்கே, லோ எங்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சார்ட் வியூ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறதால உங்களுடைய ஓன் நாலேஜில் நீங்கள் மார்க்கெட் பார்க்குற வியூ வந்து தெளிவாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதை தான் நானும் இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சப்போஸ் புரியலனாலும் நீங்கள் கேளுங்க, சொல்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மீண்டும் நாளை சந்திக்கலாம்.